வெல்கம் டு ஹாஸ்பிட்டல். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நிறைய மூவிஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் லேர்ன் பண்ண நிறைய விஷயம் வந்து அதுக்கு ஒரு ஒரு சீடு வந்து கொடுத்தது பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் அப்படி தான் சொல்லணும். ஸ்டார் வார்ஸ்லேருந்து அண்ட் யூ டேக் இட் இண்டிபெண்டன்ஸ் டேலேருந்து எல்லா சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மூவி வந்து இட் இஸ் ஆஃப் பிட் மோர் இன்ட்ரெஸ்ட் டு மீ அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் என்னென்னா டிரான்சென்டென்ஸ் அப்படின்ட்டு ஒரு படம், ஜானி டெப் படம். அது ஸோ சான்ஸ் கிடச்சுன்னா அந்த படத்தை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அதில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவன் வந்து ஒரு சயின்டிஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணுற சயின்டிஸ்ட் அவன். அண்ட் ஒரு சின்ன ஸ்பாய்லர் அலர்ட், அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்து எலான் மஸ்க் ஆக்சுவலி ஓப்பன் ஏஐயோட ஒன் ஆஃப் தி கோ ஃபவுண்டர் அண்ட் டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ் இதோட ஃபவுண்டர். அண்ட் எலான் மஸ்க் வந்து அந்த இதில் சும்மா ஒரு கேமியோ ரோல் வந்திருப்பாங்கள. அண்ட் ஸோ அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவர் வந்து ஒரு ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து எக்ஸ்பர்ட். அவர் பின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு செல்ஃப் அவேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நியூரல் நெட்வொர்க் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்பான். ஸோ அதை பற்றி கதை ஆரம்பிக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் என்ன நினைப்பான்னா என்னோடய கான்ஷியஸை வந்து நான் கம்ப்யூட்டரில் வந்து ஃபீட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளார வந்து நான் உயிரோடு இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பித்து அவனோட கான்ஷியஸ், அவனோட பிரெயின் மேப்பிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து, அவனோட தாட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணி கடைசியாக வந்து அந்த கம்ப்யூட்டருக்குள்ளார வந்து அவன் போயிடுவான். அவன் இறந்துருவான். ஆக்சுவல் ஆள் வந்து இறந்துருவான். பட் அவனோட கான்ஷியஸ் வந்து அந்த கம்ப்யூட்டருக்குள்ளார போயிட்டு பயங்கர பவர்ஃபுல்லாகி அந்த உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெருசாக பவர்ஃபுல்லாகிடுவான். ஸோ தட்ஸ் அ பார்ட். ஸோ இது வந்து இட் இஸ் பாசிபிளா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு பக்கம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய பில்லியனர்ஸ் வந்து தே மேக் லாட் ஆஃப் மனி, ரைட்? ஸோ இந்த எலான் மஸ்க், பில் கேட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களோட லைஃப் டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு 80 இயர்ஸ் 90 இயர்ஸ் அவ்வளோதான் லைஃப் டைம். ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு லைஃப்பில் வந்து இந்த சக்ஸஸ் வந்து திரும்ப கிடைக்காது. இந்த சான்ஸ் வந்து திரும்ப வந்து அந்த லைஃப்பை வாழ முடியாது. அந்த அச்சீவ்மெண்ட் வந்து அந்த படத்தை பறிக்கவே முடியாது. ஸோ அந்தமாரி ஒரு ரொம்ப ஷார்ட் டைம் தான், ஒரு 90 இயர்ஸ் தான். இவ்வளோ கோடிக்கணக்கில் எவ்வளோ சம்பாதிச்சு, ஒரு பில்லியன் கணக்கில் சம்பாதிச்சு, அதை வந்து ஒரு பெருசாக நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும், நிறைய பெருசாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய ஆர்வம்லாம் இருக்கும். பட் எதுவுமே அச்சீவ் பண்ணாமல் 90 இயர்ஸில் இறக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பில்லியனர்ஸ்க்கு வந்து இந்த கொஷின் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சில பில்லியனர்ஸ் வந்து இந்தமாரி ப்ராஜெக்ட்ஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒன்று வந்து க்ரையோஜெனிக்ஸ் அப்படின்வாங்க. நம்ம உடம்பை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு ஃபியூச்சரில் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு வந்து உயிர் கொடுக்குறது, ஃப்ராங்கென்ஸ்டைன் மான்ஸ்டர் அப்படின்வாங்க. ஸோ அந்தமாரி வந்து உடம்புக்கு வந்து உயிர் கொடுக்குறது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸில் சில பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஐ ப்ராஜெக்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சில பில்லியனர்ஸ் வந்து இந்த டிரான்சென்டென்ஸ் மாதிரியான ப்ராஜெக்ட்லேயே கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. விச் இஸ் பேசிக்லி நம்மளோட கான்ஷியஸ்னஸை வந்து டிஜிட்டைஸ் பண்ணுறது. அண்ட் தென் லேட்டர் ஆன் வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து வில் ஆக்சுவலி லிவ், அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரில் வந்து லீவ் பண்ணும் அப்படின்றது. ஸோ இப்போதைக்கு வந்து ஆஸ் ஆஃப் டுடே இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வந்து வி ஹவ் மேட் ஸோ மச் ப்ராக்ரஸ்ங்க. நம்ம ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ், ஃபோர்காஸ்ட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஏஐ வந்து இப்போ இருக்கிற அளவுக்கு வந்து ஹியூமன்ஸ் அளவுக்கு வந்து கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. நிறைய விஷயத்தில் ஈவன் பேசிக் திங்ஸோட கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஹியூமன்ஸ்க்கு வந்து ஹியூரிஸ்டிக் ஸ்கில்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் போகிறீங்க, ரோட்டில் மண் இருக்குது, ஒரு தடவை ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப அந்த மண்ணை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பிரெயின் சொல்லிவிடும், ஓகே இதில் வேகமாக போகாத, கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போ, ஸ்லிப் ஆகிடும் அப்படின்ட்டு பிரெயின் வந்து உங்களுக்கு ஒரு அலர்ட் சொல்லும். ஸோ அந்த இது வந்து ஒரு ஹியூரிஸ்டிக் ஸ்கில்ஸ். நம்ம ஒரு தப்புலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், அதுலேருந்து இவால்வ் பண்ணிப்போம். ஸோ இதை வச்சு இந்த இன்ஃபர்மேஷனை மற்ற இடத்துல நம்ம ரிலேட் பண்ணி அந்த நாலேஜை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஹியூமன்ஸோட அட்வான்டேஜ். ஸோ இதை வந்து மிஷின்ஸ் வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் இட் ஹஸ் கான் லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ சில விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ ஹியூமன்ஸுக்கு வந்து என்ன அப்படி ஒரு ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னா, நம்ம எல்லா ஒரு அனிமல்ஸ் மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெயினாக வந்து நம்மளுக்கு லிம்ஸ் இருக்குது. ஸோ இதனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னா வந்து நம்மளோட ஒரு பொருளை வந்து ஈஸியாக தொட முடியுது, உணர முடியுது, அதை வச்சு வேலை செய்ய முடியுது, ஒரு டூல்ஸ் வச்சு வேலை செய்ய முடியுது. ஸோ இந்தமாரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கண் இருக்குது. ஸோ கண் மூலயமா நம்ம வந்து விஷுவலாக நிறைய விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ண முடியும். அண்ட் பேசுகிறோம், கம்யூனிகேஷன். ஸோ நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம உடம்பு ஃபுல்லாக நிறைய சென்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தொட்டா, கீழே விழுந்தா நம்மளுக்கு அந்த வலி, யாராவது தொடுறது, இந்தமாதிரி நிறைய விஷயம் சென்சர்ஸ் வந்து நம்ம பிரெயினுக்கு போய் சொல்லுது, அந்த விஷயம்லாம் சொல்லுது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு எனர்ஜி நம்மளுக்கு எப்படி தேவைப்படுதுன்னா, நம்ம பேட்டரிலாம் போகிறதுல இல்லை, நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், நம்ம எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்குள்ள சிஸ்டம் வந்து நம்மளை அதை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்தமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு
எக்யூப்மெண்ட் நம்ம உடம்புல இருக்கிற விஷயமும் பார்த்திங்கன்னா சென்சர் மாரியோ இல்லை ஒரு மிஷின் மாதிரியோ நம்மளுக்கு வந்து வேலை செஞ்சு நம்ம வி ஆர் லைக் எ பர்ஃபெக்ட் ஒரு ஃபேக்ட்ரி நம்ம கூட நிறைய இருக்குது. ஸோ இதேமாரி வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஏஐ டெக்னாலஜிஸ் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து லெட்ஸ் கோ ஒன் பை ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம முன்னாடி வந்து நம்ம அடிக்கடி இன்ட்ராக்ட் பண்ண ஒரு ஏஐ டெக்னாலஜி எது அப்படின்னா வந்து இந்த ஃபோனில் நீங்கள் பேசுகிறப்ப வந்து ஒரு ஐவிஆர் சிஸ்டம் மாரி ஒன்று பேசுவோம். அதாவது ப்ரெஸ் 1 ஃபார் திஸ் நம்பர், ப்ரெஸ் 1 2 ஃபார் சர்வீஸ் அண்ட் +3 ஃபார் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐவி சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ப்ரிமிட்டிவாக இருக்கும். அண்ட் அது வந்து வேறு எதுவும் வந்து நம்ம சொன்னால் அது மெசேஜ்லாம் எடுத்துக்காது. நீங்கள் அது சொல்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வேலை செய்யும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஹியூமன்கிட்ட பேசுகிறீங்களா ஒரு மிஷின்கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஷியேஷனே இல்லாமல் அது அந்தளவுக்கு ஃப்ளூயிடாக வந்து பேச ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பிபிஓ இண்டஸ்ட்ரிக்கே அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ப்ராப்ளம் இது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சேட்பாட்ஸ் வந்து லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து அதில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துச்சு அண்ட் நிறைய கம்பெனிஸ் லைக் ஃபேஸ்புக்கு, கூகுள் நிறைய கம்பெனிஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேட்பாட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சும்மா ஹாய் போட்டிங்கன்னா அது ஹாய் போடும், சும்மா ஒரு பேசிக் ரெஸ்பான்சஸ் மட்டும்தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்பாட், அதாவது நீங்கள் இப்போ இந்த ஃபேஸ்புக் இந்தமாரி இருக்கிற நிறைய சேட்பாட்டில் நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு ஹியூமன்கிட்ட பேசுகிறீங்களா ஒரு கம்ப்யூட்டர்கிட்ட பேசுகிறீங்களா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சேட்பாட்டோட இன்டெலிஜென்ஸ் வந்து தேர் மெஷரிங் அரௌண்ட் லைக் 14.3 அந்த அளவுக்கு சொல்லுவாங்க ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். அதாவது ஒரு ஏன்னா ஹியூமன்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் படிச்சிருப்பாங்க, அந்த டொமைன் நாலேஜ் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் அப்படின்னா சிவில் இன்ஜினியர் கொஷின் கேட்டால் தான் எனக்கு தெரியும். ஸோ எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் கொஷின் கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ இட் டசன்ட் மீன் தட் நான் வந்து ஒரு பாட்டோ ஹியூமனோ இல்லை, பட் அந்த நாலேஜ் இல்லைனா ஐ கேனாட் ஈவன் ஆன்சர் இட். ஸோ அந்த பாட்டோக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் நாலேஜ் இருந்தாலும் அதோட ரெஸ்பான்சஸ் வந்து ஒரு ஹியூமன் அளவுக்கு க்ளோஸாக இல்லை, ஒரு எமோஷனல் லெவல் வந்து இல்லை, ஒரு எம்பத்தி இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு 14.3 ஒரு 17 அந்த ரேஞ்சில் தான் வந்து ஒரு பாட்டோட இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சு. ஹியூமன்ஸ் ஒரு நல்ல ஒரு சேட் சப்போர்ட் இன்ஜினியர் வந்து அவங்கள வந்து தி பீப்புள் ரேட்டட் அரௌண்ட் 63.7 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து தேல் ரேட்டட். ஸோ இப்போ வர்ற சேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இட் இஸ் கெட்டிங் க்ளோசர். யூ டோன்ட் பிலீவ் இட், இட்ஸ் அரௌண்ட் 59.3 59.7 or something like that. So which is like literally close to humans. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சேட் பாட் கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நேரம் நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்குறதுலாம் கொடுத்துட்ருக்கோம். அது நீங்கள் ஒரு மனுஷனாக ரோபோட்டான்னு கண்டுபிடிக்கிறது சில பேரால் முடியாது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இட் இஸ் க்ளோஸ் டு ஹியூமன்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ நம்ம ஹியூமன்ஸ் வந்து இப்போ ஒரு விஷயத்தை கண்ணில் பார்த்துட்டு அதை வச்சு நம்ம வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இட்ஸ் அ வெரி பிக் இண்டஸ்ட்ரி. டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், டீப் ஃபேக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஏஐ பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் நீங்கள் மிஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்ணில் பார்த்து நம்ம மூளை சொல்கிற விஷயத்துக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூகுளில் போய் நம்ம மூளை தேடாது. நம்ம கையை வச்சு நம்ம ஒரு ஃபோன் ஒரு டிவைஸ் ஒன்று வேணும், அதை வச்சு தான் நம்ம அது என்னன்னு சம்டைம்ஸ் வந்து லெட்ஸே இந்த ஒரு மீன் வந்து என்ன டைப் ஆஃப் மீன் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியல அப்படின்னா கூகுளில் போய் அந்த மீனை பார்த்து அது பேர் கண்டுபிடிச்சி அதை படித்தா தான் நம்மளுக்கு தெரியும். வேறஸ் ஏஐக்கு வந்து அந்த ப்ராப்ளம் கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் கனெக்டட் ஆன்லைன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் என்சைக்ளோபீடியாஸ் அண்ட் டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் ஆல்வேஸ் ஹேஸ் த எட்ஜ். ஹியூமன்ஸ் வந்து அந்த விஷயத்தில் கம்ப்ளீட்டே பண்ண முடியாது. ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் வந்து கண்ணில் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு பொருள் தெரிஞ்சுது அப்படின்னா வந்து அதை பற்றியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். வேறஸ் ஏஐக்கு வந்து அந்த பொருள் பற்றி அதுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா வந்து இன்டர்நெட் ஃபுல்லாக அது சர்ச் பண்ணும். அந்த பொருள் என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அது டீட்டெயில்ஸை எடுத்து அதுக்கப்புறம் அதை பற்றியும் அது படிச்சிடும். ஸோ இது எல்லாமே அது வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் பண்ணிடும், விச் வில் பி க்ளோஸ் டு நம்மளோட ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்பான்ஸ் டைம். ஸோ அந்த மாதிரி வந்து மிஷின் லேர்னிங் ஹேவ் கம் டு தட் ஸ்டேஜ். அதாவது நீங்கள் ஒரு சேரோ இல்லை ஒரு காரோ ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா வந்து அது ரீட் பண்ணிவிட்டு அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சிரும். அது என்ன டெக்ஸ்சர், என்ன மெட்டீரியல் செஞ்சுருக்காங்க, அண்ட் பாசிபிளி எந்த கண்ட்ரீஸில் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கும், இந்தமாதிரி எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இட் ஷுட் பி ஏபிள் டு ட்ராக் இட். அண்ட் ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து ரீடிங் திங்ஸ். இது இல்லாமல் ஹியூமன்ஸ் கிட்ட இல்லாத எபிலிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ணு மட்டும்தான் இருக்குது, நம்மளுக்கு நைட் விஷன் கிடையாது. ஸோ இருட்டில் போனால் நம்மளுக்கு கண்ணு தெரியாது. ஸோ அதேமாரி வந்து நம்மளுக்கு இன்ஃப்ராரெட் விஷன் கிடையாது. ஸோ ஒருவேளை வந்து எங்கேயாவது ஹீட் இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுக்கு தொட்டால் தான் தெரியும், இல்லை கிட்டக்க போனால் அனல் அடித்தா தான் தெரியும். ஸோ தூரத்துலேருந்து பார்த்துட்டு இது ஹீட்டாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதேமாரி வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாலுக்கு பின்னாடி என்ன இருக்குது,
ஸோ இந்த வாலுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. வேறு இது எல்லாமே வந்து ஒரு ரோபோட்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சென்சர் மாதிரி, இது வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் சென்சர் இது விச் இஸ் பேசிக்லி டிஸ்டன்ஸ், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ்க்கு வந்து இதுமாதிரி நிறைய சென்சர் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து இன்ஃப்ராரெட் விஷன் இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து லைடர் இருக்கும். ஸோ லைடர்னால் பாயிண்ட் க்ளவுட் டேட்டா கலெக்ட் பண்ணும். ஸோ இந்த என்டையர் ரூம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, இதுமாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டான இது கிடைக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த டேட்டா அது வந்து இப்போ வந்து ஏஐ வந்து இட் இஸ் மச் கெட்டிங் மச் ஃபாஸ்டர், ரோபோட்டிக்ஸ் இது எல்லாமே. அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. ஹியூமன் லைக் மூமெண்ட்ஸ் கிடையாது. ஹியூமன்ஸ் வந்து ரொம்ப அஜைலாக இருப்பாங்க. நம்மளோட வந்து ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரென்த் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மற்ற அனிமல்ஸ்லாம் ஸ்ட்ராங்கர். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கரு, டைகர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கரு, வுல்ஃப் ஸ்ட்ராங்கரு. இது எல்லாமே இருந்தாலுமே நம்ம வந்து அதே டைமில் காட்டில் அதுங்க கூட வந்து சண்டை போட்டு சர்வை பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னா அதுங்க கிட்டக்க இல்லாத ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குது. அது வந்து ஹியூமன் ரெசிலியன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவில் நான் போட்டிருப்பேன். அதாவது ஒரு லைன் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடும், கரெக்ட். ஆனால் லைன் வந்து கூட்டமாக சேர்ந்து வந்து ஹண்ட் பண்ணும். லெட்ஸே ஒரு 15 லைன் சேர்ந்து ஹண்ட் பண்ணும். ஆனால் அதுங்க வந்து நம்ம அளவுக்கு வந்து பிளான் பண்ணி 1 வாரம் 2 வாரம் பிளான் பண்ணி டூல்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு போய் அட்டாக்லாம் பண்ணாது. ஸோ அதுங்கள்ட்ட வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதேமாதிரி லைன்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடும். லெட்ஸே அரௌண்ட் 56 km/h வந்து ஒரு லைன் ஓடும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போக மாட்டோம். உசைன் போல்ட்டோட ஸ்பீடே வந்து 29 km/h, அதுதான் வந்து உசைன் போல்ட்டோட ஸ்பீடு. ஆனால் நம்மளுக்கு வந்து ரெசிலியன்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக ஓட முடியாது, ஆனால் நம்மளால் ரொம்ப தூரம் ஓட முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹியூமன் மைக்ரேஷன் தான் பார்த்தீங்கன்னா உலகத்திலே வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் மைக்ரேஷன். பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காலேருந்து உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து பரவி இருக்கோம். நம்மளால் வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸே இல்லாமல் ஒரு நார்மல் ஹியூமனால் கூட பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பல கிலோமீட்டர் நடக்க முடியும். ஸோ தட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். நம்ம வந்து நடக்கிறது ஓடுறதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வி டோன்ட் ரன் ஃபாஸ்டர், பட் ரொம்ப தூரம் நம்மளை வந்து கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருக்க முடியும். கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்டு ஓடிட்டு இருக்க முடியும். அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த், நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் அது. ஸோ நவ் கம்மிங் பேக் டு திஸ் ஒன். ஸோ நம்மளோட அஜிலிட்டி, ஸோ நம்ம குயிக்காக நவுறது, ஓடுறது, ஸோ நம்ம ஜம்ப் பண்ணுறது, இந்தமாரி சில விஷயம் நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்டன் டைனமிக்ஸ் அப்படின்ட்டு வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து இந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டு. ஸோ இது வந்து இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரோபோட்ஸ் வந்து தே ஆர் மச் ஃபாஸ்டர், மச் அஜைல் அண்ட் மோர் ரோபஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்துலையும் அவங்கள வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டிரான்சென்டென்ஸ் படத்தில் வர மாதிரி நம்மளோட ஹியூமன் கான்ஷியஸ் வந்து ஒரு மிஷின்குள்ளார கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்றது வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ப்ரிட்டி மச் என்னென்னா நம்ம தலையை சுற்றி வந்து ஒவ்வொரு பிக்சல் பை பிக்சலாக வந்து லேயர் பை லேயராக வந்து உள்ளார எப்படி இருக்குது அப்படின்றது ஸ்கேன் பண்ணுறது வந்து எம்ஆர்ஐ, மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் சம்திங். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐன்னு ஒன்று இருக்குது which basically maps our consciousness அப்படின்றது இட்ஸ் நாட் கான்ஷியஸ்னஸ், பேசிக்லி இட்ஸ் த ஃபங்க்ஷனிங். நம்மளோட எந்தெந்த ஏரியாஸ் ஆஃப் த பிரெயின் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதேமாரி இன்னும் வந்து பிரெயினோட எந்தெந்த இடத்துல வந்து நியூரான்ஸ் வந்து ஃபயர் பண்ணுது அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து மேப் பண்ண முடியும். ஸோ இப்போ டெக்னாலஜிஸ்லாம் வந்துருச்சு. நம்ம ஹியூமன் கான்ஷியஸ்னை வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம், எந்த சைட் ஆஃப் பிரெயினில் யோசிக்கிறோம், எப்படி யோசிக்கிறோம், என்ன மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறோம், அதுமாதிரி நிறைய விஷயத்தை வந்து நம்ம வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணலாம். ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா கை கால் இழந்தவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயோனிக் ஆர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சைபார்க் அப்படின்னு சொல்லுவாங்க, பாதி மிஷின் பாதி மனுஷன் அப்படின்ற மாதிரி பயோனிக் ஆர்ம்ஸ், பயோனிக் லெக்ஸ் வச்சு வந்து இப்போ இருக்க முடியும். அவங்கள வந்து ரெகுலர் மனுஷன் மாரி கை காலை வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா we are able to read the brain and then we are able to transfer the signal to the robotic arms. ஸோ அதுதான் வந்து அதில் நடக்குது. ஸோ இப்போ இவ்வளோ இருந்தாலும் வந்து இன்னும் ஏஐ வந்து ஏன் வந்து இன்னும் ஹியூமன்ஸ் வந்து பீட் பண்ணல அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஏஐ வந்து இட்ஸ் ஸ்டில் யூஸ்ட் இன் நம்ம ஒரு கன்சியூமர் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கொஞ்சம் ஏரியாஸில் நம்ம நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்கோம். ஃபேஸ்புக் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஃபேஸ்புக்கில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோலாம் ஆட்டோமேட்டிக்காக டேக் ஆகும், விச் இஸ் ஃபேஷியல் ரெகக்னிஷன். ஸோ இந்தமாரி வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஏஐ வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஏஐயோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாஸ் இருக்குது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு. எதுக்கு அப்படின்னா ஸ்கைநெட்னு சொல்லிட்டு டெர்மினேட்டர்னு ஒரு படம் இருக்கும், அது ஸ்கைநெட்னு ஒரு இருக்குது. ஸோ அதேமாரி நம்ம சிவிலைசேஷன் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் இருக்குது. பட் ஐ திங்க் ஏஐ இஸ் அன் இன்எவிட்டபிள். ஸோ ஏஐ வந்து அட் ஒன் பாயிண்ட் வந்து வில் டேக் ஓவர் ஹியூமன்ஸ். ஏன்னா ஹியூமன்ஸ் வந்து இப்போயே பார்த்திங்கன்னா வந்து வி ஆர் லைக் லாட் இன்ஃபீரியர் கம்பேர்ட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா அதுக்கு பண்ணுற நிறைய விஷயத்த நம்மளால் பண்ண முடியாது. ஒரு ஃபுல்லி செல்ஃப் சஸ்டெய்னிங் ஒரு ஏஐ பேஸ்ட் ஒரு ரோபோட் இருக்குது அப்படின்னா வந்து இட்ஸ் ஃபார் மோர் சுப்பீரியர் அண்ட் ஃபார் மோர் இன்டெலிஜென்ட், ஃபார் மோர் ஸ்ட்ராங்கர், அண்ட் வி வில் நாட் பி ஏபிள் டு கம்பீட். ஸோ
டூயிங் ஆல் திஸ் aside, ஸோ ஏஐ பேஸ்ட் வந்து நம்ம கொஞ்சம் வீடியோஸ் போட ஆரம்பிப்போம். ஸோ இட்ஸ் a வெரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஸோ உங்களோட கமெண்ட்ஸையும் போடுங்க. உங்களுக்கு வந்து ஏஐ பற்றி, நியூரல் ஸ்கீமாஸ் பற்றி, நியூரல் ஸ்கீமான்றது இந்த இந்திரன் 2.2 நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேசுவாங்க, அதே ஒரு வேர்டு ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எக்ஸ்பர்ட் சிஸ்டம்ஸ் பற்றி, இதை பற்றிலாம் வந்து நம்ம பேச ஆரம்பிப்போம். இதை பற்றி சில டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணேன், நியூரல் நெட்வொர்க் பேஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ தட் இஸ் லைக் வெரி ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஐபிஎம் வாட்சன் இதுமாதிரி நிறைய வந்து ப்ளக்கபிள் ஏஐ இன்ஜின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கோங்க, இல்லை வந்து மைக்ரோசாஃப்ட் அசூர் எடுத்துக்கோங்க, இல்லை ஐபிஎம் வாட்சன் எடுத்துக்கோங்க. இதுமாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து யூ கேன் பை த ஏஐ பவர். ஸோ ஒரு மிஷின் லேர்னிங் உங்களுக்கு வேணுமா உங்கள் ப்ராஜெக்ட்டில், நீங்கள் வந்து ஈஸியாக ப்ளக் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் வேணுமா, ஒரு லைப்ரரி ஆட் பண்ணால் போதும். அதிலே கமர்ஷியல் லைப்ரரிஸும் இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீச்சர் வந்துடும். ஆக்மெண்டட் ரியாலிட்டி வேணுமா, ஸோ இதுமாரி உங்களுக்கு என்ன ஃபீச்சர் வேணாலும் சரி, இந்த இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ் வந்து யூ ஷுட் பி ஏபிள் டு ஆட் இட் மச் ஈஸியர் கம்பேர்ட் டு 4-5 years before. Okay guys, so I think that's a big talk for today. So we'll catch up again in another video. Hope you enjoyed it. And என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் and subscribe பண்ணுங்கள். We'll catch up again. Thank you. Cheers.